ரீசெண்டாக போஸ்ட் பண்ணுற எல்லா இன்ஸ்டாகிராம் வீடியோலையும் இந்த மாதிரியான ரவுண்டட் வீடியோ கார்னர்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஸோ இது டே 2 ஆஃப் டீகோடிங் எடிட்டிங் சீரிஸ். ஸோ இந்த ரவுண்டட் கார்னர் வந்து இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணோன்னே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஷேப் லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ ஷேப் லேயர் கொடுத்தோன்னே மேலே வந்து ஒரு ஸ்கொயரில் தான் இருக்குது உங்களுக்கு மாஸ்க் எப்படி பண்ணும் அப்படின்றது. பட் ரெக்டாங்கிளுக்கு பதிலாக கீழே வந்தீங்க அப்படின்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல்னு ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதில் நமக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வேணுமோ அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷேப்பாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் வந்து மேலே கீழே சைட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெக்டாங்கிள் பார்த்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்ட்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களோட வீடியோக்கு ஏற்றது மாதிரி எந்த அளவுக்கு ரவுண்டு வேணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாத் கிரியேட் பண்ணியாச்சு. சேம் நான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ராக் மேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஷேப் லேயரை கனெக்ட் பண்ணும்போது அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் நமக்கு கிடச்சிடும். இதுக்கப்புறம் இந்த 2 வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீ கம்போஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆகிடும். இது எப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் வந்து நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது சேம் கான்செப்ட்டு. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்டில் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பேக்ரவுண்டில் சாலிட் கொடுத்து நம்ம ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ இப்படி தான் அந்த ரவுண்டட் வீடியோ கார்னர் எடுத்துகிட்டு வராங்க. இது மாதிரி வேறு யாரோட வீடியோ டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பிரகாசமான வீடியோ எடிட்டிங் ஃபியூச்சருக்காக நான் உங்கள் பிரகாஷ்.